மார்கழி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய மாதம் என்பார்கள். ஆனால் இது சிவ வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்த மாதமாகும். மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி விழா கொண்டாடப்படுவதைப் போலவே சிவபெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் நடத்தப்படும். சிவன் கோவில்களில் நடக்கும் மிக முக்கியமான உற்சவங்களில் இதுவும் ஒன்றாகும். ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளாக திகழும் சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை. மற்ற தெய்வங்கள் அனைத்திற்கும் ஜெயந்தி விழா கொண்டாடினாலும் சிவபெருமானுக்கு அப்படி கொண்டாடுவது கிடையாது. பிறப்பும் இறப்பும் இல்லை என்று சொல்லப்படும் ஈசனுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் என்ன தொடர்பு? ஆருத்ர தரிசனம் எதற்காக நடத்தப்படுகிறது? சிவன் கோவில்களில் குறிப்பாக நடராஜருக்கு உரியதாக இது சொல்லப்படுவது ஏன் என்பதை இந்த பதிவில் காண்போம். 27 நட்சத்திரங்களில் திரு என சிறப்பித்து சொல்லப்படுவது சிவபெருமானுக்குரிய திருவாதிரை, மற்றொன்று பெருமாளுக்குரிய திருவோணம் ஆகிய இரண்டும் தான். தமிழ் மொழியில் திருவாதிரை என்று கூறப்படும் நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆர்த்ரா என்று பெயர். மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும். பிறவா யாக்கை பெற்றோன் பெரியோன் என்று சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமானை குறிக்கிறது. சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது எப்படி என்பது பற்றி புராண செய்திகள் உள்ளன. மார்கழி திருவாதிரை என்பது மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமியில் கடைபிடிக்கப்படும் வழிபாடாகும். இந்த நாளிலேயே இறைவன் நடராஜ பெருமான் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாத முனிவருக்கும் காட்சி தந்து நடனம் ஆடி காண்பித்தார். அது மட்டுமின்றி இதே நாளில்தான் மாணிக்க வாசகரின் திருவம்பாவை நிறைவுற்று அவர் ஈசனை தரிசித்தார். அதேபோல் இன்றுதான் ஈசன் தேவலோக பசுவான காமதேனுவுக்கும் தரிசனம் தந்து அருள் புரிந்ததாக ஐதீகம். இந்நாளிலேயே பார்வதி தேவியின் தவத்தில் மகிழ்ந்து அவரை மணக்க சிவபெருமான் சம்மதம் கூறிய நாளாக கருதி இன்று கன்னி பெண்கள் தங்களுக்கும் நல்ல கணவன் கிடைக்க வேண்டி வழிபடுகின்றனர். சிவன் கோவில்களில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் பன்மடங்கு பலன்களையும் நலன்களையும் வளங்களையும் வாரி வழங்கும் வழிபாடாகும். நடராஜரின் ஆருத்ரா தரிசனம் அவரது ஐந்தொழில்களான படைத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், காத்தல் ஆகியவற்றை உணர்த்துவதாக அமையும் பொருட்டே நடத்தப்பட்டு வருகிறது. ஒரு சமயம் மகாவிஷ்ணு பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருந்த போது மகாவிஷ்ணுவின் பாதங்களில் அமர்ந்து தனது சேவையை செய்து கொண்டிருந்தார் மகாலட்சுமி தாயார். கண்களை மூடியபடி இருந்த திருமால் திடீரென்று ஆஹா, அற்புதம், அற்புதமான காட்சி என்று மனமுருகி சத்தம் போட்டார். அவரது இந்த நிலையை கண்டு ஆதிசேஷனும் மகாலட்சுமி தாயாரும் ஒன்றும் புரியாமல் திகைத்தனர். கண் விழித்து பார்த்த மகாவிஷ்ணுவிடம் தங்களின் சந்தேகத்தை ஆதிசேஷனும் மகாலட்சுமியும் கேட்டனர். சிவபெருமான் ஆடிய ஆனந்த தாண்டவத்தை என்னுடைய ஞான கண்ணால் பார்த்தேன். அதை கண்டு மெய் சிலிர்த்ததால் தான் அவ்வாறு கூறினேன் என்றார். மேலும் அவர் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பற்றி சொல்ல சொல்ல ஆதிசேஷனுக்கு கூட உடல் சிலிர்த்தது. ஆதிசேஷனின் பரவசத்தை கண்ணுற்ற மகாவிஷ்ணு, ஆதிசேஷா, உனது ஆசை எனக்கு புரிகிறது. நீயும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேண்டுமானால் பூவுலகில் பிறந்து தவம் இருக்க வேண்டும். அப்போது அந்த அற்புத நடனத்தை நீயும் காணலாம். இப்போதே புறப்பட்டு போய் வா என்று கூறி விடை கொடுத்தார் மகாவிஷ்ணு. ஆதிசேஷனும் பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார். அவரது உடல் இடுப்பு வரை மனித உடலும் இடுப்புக்கு கீழே பாம்பு தோற்றமும் கொண்டதாக இருந்தது. பதஞ்சலி முனிவர் பல காலம் தவம் இருந்து வந்ததன் காரணமாக ஒரு நாள் திருவாதிரை தினத்தன்று சிதம்பரத்தில் தம் திரு நடன காட்சியை சிவபெருமான் பதஞ்சலி முனிவருக்கு காட்டி அருளினார். அந்த தினமே ஆருத்ரா தரிசனம் ஆகும். சேந்தனார் வீட்டுக்கு களி உண்ண நடராஜ பெருமான் வந்த தினமும் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நன்னாள் என்று கூறப்படுகிறது. இதை உணர்த்தும் வகையில் இன்றும் ஆதிரை நாளில் தில்லை நடராஜ பெருமானுக்கு களி படைக்கப்படுகிறது. இதனால் சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது. ஒரு காலத்தில் திரேதாயுகா என்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தையாக இருந்தாள். திரேதாயுகாவுக்கு திருமணம் நடந்தது. அக்காலத்தில் திருமணமான 4வது நாளில்தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும். ஆனால் திருமணமான 3வது நாளிலேயே திரேதாயுகாவின் கணவன் இறந்து விடுகிறான்.
கலங்கி துடித்த திரேதாயுகா, பார்வதி தேவியே, உன் பக்தையான என்னை இப்படி சோதிக்கலாமா? உன்னை இவ்வளவு காலம் வணங்கி என்ன பயன் என்று கூறி கதறி அழுதாள். அப்போது கைலாயத்தில் சிவன் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி திரேதாயுகாவின் அலறலை கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செய்தாள். அவளது சபதத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவன் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தார். இதைக் கண்டு பதறி போன யமன் திரேதாயுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். அதன் பின் பார்வதியும் பரமசிவனும் திரேதாயுகாவுக்கும் அவள் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்து ஆசீர்வதித்தார்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில்தான் நடந்தது. இந்த தரிசனத்திற்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் ஏற்பட்டது. சேந்தனாருக்கும் திரேதாயுகாவுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானாரின் நட்சத்திரமாக, அதாவது ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளில் சிவனை மனமுருக வேண்டினால் நமக்கும் சிவ தரிசனம் கிடைக்கும், அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவபெருமான் எத்தனையோ திருவிளையாடல்கள் நிகழ்த்தி இருந்தாலும் தன்னுடைய பக்தருக்காக தானே மனம் இறங்கி வந்து அருள் செய்ததால் இந்த திருவாதிரை சிவபெருமானுக்குரிய தினமாக கருதப்படுகிறது. ஆனந்த தாண்டவமாடிய கனக சபை சிதம்பரம், திரு ஆலங்காடு திருத்தலத்தில் ஊர்த்துவ தாண்டமாடிய ரத்தின சபை, மதுரையில் பாண்டியனின் வேண்டுதலுக்காக இடக்கால் மாறி ஆடிய வெள்ளி சபை திரு ஆலவாய், நெல்லையில் தாமிர சபை, குற்றாலத்தில் சித்திர சபை ஆகிய பஞ்ச சபைகளிலும் ஆருத்ரா அபிஷேகமும் தரிசனமும் வெகு சிறப்பாக நடைபெறும். ஈசனின் ஆருத்ரா தரிசனம் கண்டால் எல்லா பாவங்களும் நீங்கி நீங்கா புண்ணியம் பெற்றிடலாம். திருவாதிரை திருநாளில் சிவ ஆலயம் சென்று எல்லாம் வல்ல நடராஜ பெருமானை தரிசிப்போம். அளவில்லாத ஆனந்தம் அடைவோம்.